ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் டீடிஎல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற UDID பற்றியான நிறைய கமெண்ட்ஸ், நிறைய கேள்விகள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இது தேவையானவங்க பயன்படுத்திக்கிங்க. இப்போ நீங்கள் UDID அல்லது தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிற மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இதை வச்சு நீங்கள் போக்குவரத்தில் உங்களுக்காக சலுகைகளை பெற முடியும். அதாவது நீங்கள் மாவட்டத்துக்குள்ளே பயணிக்கிற பேருந்தாலும் இருக்கட்டும், இல்லை மாவட்டத்தை விட்டு வெளியே செல்கிற பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், அதில் உங்களுக்கான சலுகைகள் உண்டு. அதுக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை அதோட நகல், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட UDID இருந்ததுன்னா அதுவே பெட்டர். UDID தான் மோஸ்ட்லி ஒரு சில பஸ்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறத வாங்கிக்க மாட்டாங்க. பட் எல்லா பஸ்லேயும் UDIDயோட ஜெராக்ஸ் கார்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதை வச்சு நீங்கள் பயணிக்கிறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 75% பயண கட்டணத்தில் சலுகை கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது உங்களுடைய UDID அல்லது தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிற மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, இது ரெண்டோட நகல். இதில் எதுவாவது ஒன்று இருந்தால் போதும் நேயர்களே. அதே மாதிரி ரயில்வேயை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையானது இது ரெண்டுமே தேவைப்படாது. ரயில்வேயை பொறுத்தவரை ரயில்வேக்கு தேவைப்பட வேண்டியது ரயில்வேயில் நீங்கள் பயணிக்கிறதுக்காக உள்ள கன்செஷன் ஃபார்மில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய மாற்றுத்திறனாளியோட சதவீதம், அதோட தன்மை, அதையெல்லாம் உங்கள் அருகிலுள்ள அரசு மருத்துவர்கிட்ட நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பீங்களா, அந்த அட்டையை காட்டால் தான் நீங்கள் ரயில்வேயில் சலுகை பெற முடியும். ரயில்வேயை பொறுத்தவரை நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகிறதுக்கும் நீங்கள் இந்த கன்செஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின்லேயும் நீங்கள் இந்த கன்செஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு தெரிஞ்சு பேசஞ்சர் ட்ரெயினில் 3ல் 1 பங்கு கட்டணம் இருக்கும். இது பயணத்தோட தூரத்தை பொறுத்து இது மாறுபடும். அதே மாதிரி ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகிறதுல உங்களுக்கும் கன்செஷன் உண்டு. அது உங்களுடைய மாற்றுத்திறனோட தன்மையை பொறுத்து நீங்கள் தனியாக போகிறதுக்கோ, இல்லை உங்களுடைய ஒரு ஆள் எஸ்கார்ட் வரத்துக்காக உள்ளதை பொறுத்தோ உங்களுக்கான சலுகைகள் கிடைக்கும். நீங்கள் பார்வையற்றவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறதுக்கான எஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள கூட்டி போகிறதுக்காக அவங்களுக்கான கட்டண சலுகைகளும் இந்த சர்டிஃபிகேட்டில் அடங்கும். இந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் இல்லைன்னா அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி, நீங்கள் இது வரைக்கும் ரயில்வே கன்செஷன் ஃபார்ம் வாங்கலை அப்படின்னா அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அணுகி உங்கள் மாற்றுத்திறனுக்கு ஏற்ற டாக்டரை அணுகி, அதாவது நீங்கள் பார்வை குறைபாடாக இருந்தால் கண் டாக்டரையோ, அல்லது எலும்பு முறிவு, எலும்பு சம்மந்த ஆர்த்தோ சம்மந்த ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஆர்த்தோ டாக்டரையோ, அதுக்கேற்ற மருத்துவரை அணுகி அதுக்கான சான்றிதழை எளிதாக பெற்றிட முடியும். அதே மாதிரி அந்த சான்றிதழில் பொறுத்தவரையும் மருத்துவரோட கையெழுத்து, அவரோட தனிப்பட்ட சீல், அதில் அவரோட மருத்துவ எண் அடங்கிய அந்த சீல், அப்புறம் மருத்துவமனையோட சீல், அப்புறம் அவரோட கையெழுத்து, இது 3ம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபார்ம் செல்லுபடியாகும். அந்த ஃபார்மை நீங்கள் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரயில் பயணங்களுக்கு எளிதாக பயன்படுத்தி கன்செஷன் வாங்கிக்க முடியுங்க. அது பேசஞ்சர் ட்ரெயினில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி லாங் ஜேர்னி, நெடுந்தூர பயணங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணியும் நீங்கள் அதுக்கான கன்செஷனை வாங்கிக்கலாம். ஸ்லீப்பர் கிளாஸ், AC 3 டயர், அப்புறம் ஒரு சில ரயில்களில் ராஜஸ்தான், சதாப்தி போன்ற இதில் செகண்ட் கிளாஸில் கூட நமக்கு கன்செஷன் கிடைக்கிது. அதை உங்களுக்கு அருகில் உள்ள ரயில் நிலையத்தை விசாரிச்சிங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு தகவல் இருக்குங்க. இது எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. அந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். உங்கள்கிட்ட UDID கார்டு இருந்ததுன்னா நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில், டோல்கேட்டில் அந்த UDID கார்டை பயன்படுத்தி இலவசமாக நீங்கள் பயணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு காரில் போகிறீங்கன்னா, நீங்கள் அந்த காரில் போகிறீங்கன்னா அந்த காரில் உங்களோட UDID கார்டை பயன்படுத்தி
சுங்க கட்டணம் இல்லாமல் இலவசமாக நீங்கள் பயணம் செய்யலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு UDID கார்டு வச்சுருந்தாங்கன்னா, நீங்கள் லாங் ட்ராவல் தேசிய நெடுஞ்சாலையில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். உங்கள்கிட்ட UDID கார்டு இல்லைன்னா நீங்கள் மறக்காமல் UDID கார்டு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கிங்க. அதுக்கான எல்லா டீட்டெயிலும் நம்ம சேனலில் நம்ம இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் போய் அதை பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் இதில் நான் எதுவும் தகவல் மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான பதிலையும் உங்களுக்கு என்னோடய சார்பாக நானும் தேடி உங்களுக்கு வழங்குகிறேன். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்படுதா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மேலும் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.